வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டசபையில் யார் அந்த சார் என்று கேட்ட அமைச்சரால் தற்பொழுது உதயநிதி அவர்கள் பயந்து ஓடியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது, உதயநிதி அவர்கள் 30 நாட்கள் தாவேகாவின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருப்பதாக சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். 2 வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை, மிகவும் மோசமான ஆட்சியே முதல்வர் விஜய் அவர்கள் நடத்துவதாகவும் குற்றச்சாட்டியுள்ளார். இதற்கு அமைச்சர் ஒட்டுமொத்தமாக பதிலளித்ததுதான் சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளியாக ஞானசேகரன் தான் என்பது யாருக்கெல்லாம் மனரீதியாக ஏற்படுத்தக்கூடிய உண்மையான குற்றவாளி அவர்தானா, யார் அந்த சார் என்ற கேள்விற்கு ஒட்டுமொத்தமாக விடையளிக்காமல் திமுகவின் ஆட்சியில் அந்த நபரை காப்பாற்றுவதற்கு ஞானசேகரன் மீது பழி போட்டு அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் வழங்கி நீதிமன்றமும் தீர்ப்பளித்துவிட்டது. ஆனால் யார் அந்த சார் என்ற கேள்விற்கு உதயநிதி அவர்களால் பதில் கூற முடியவில்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூறியதால் அவையில் இருந்து ஓடிவிட்டார் உதயநிதி என்று பலரும் கூறுகிறார்கள். அது நிச்சயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவில் பல மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் அந்த பதவியை கொடுத்திருவது சிறப்பு. உதயநிதி அவர்களுக்கு அனுபவம் இல்லாத பதவியை கொடுத்துவிட்டு எதிர்த்தரப்பினர்கள் தற்பொழுது சிறப்பான வாதங்களை முன்வைப்பதாக நினைத்து கொண்டு அவமானப்பட்டு உதயநிதி அவர்கள் சென்றுள்ளார். இதற்கு முன்பாக உதயநிதி அவர்கள் ஒரு முக்கியமான தகவலையும் தெரிவித்தார். முதல்வர் விஜய் அவர்கள் குதிரை பேரத்தை நடத்திதான் ஆட்சியை நடத்துகிறார் என்று சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். அதற்கு சபாநாயகர் குறுக்கிட்டு, ஆதாரம் இருக்கிறதா, குதிரை பேரம் நடந்ததாக ஆதாரமோ அல்லது நீதிமன்றத்தில் வழக்கோ இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். குதிரை பேரம் கழுதை பேரம் என்று ஆதாரம் இல்லாமல் பேசாதீர்கள் என்று தற்பொழுது சபாநாயகர் பேசியதால் அதிர்ச்சியடைந்த உதயநிதி அவர்கள் வேறு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்துவிட்டார். அது மட்டுமல்ல, திமுகவின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முழுக்க முழுக்க காவல்துறையை திமுகவின் நிர்வாகிகள்தான் கைப்பற்றி வைத்திருந்தார்கள், கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள் என்பதை ஆதாரத்துடன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் திமுக என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தது, காவல்துறையினர் எப்படியெல்லாம் அதற்கு ஒத்துழைத்தார்கள், தவறு நடந்த இடத்தில் குற்றவாளிகள் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் என்று தெரிந்ததும் அவர்களை கைது செய்யாமல் விசாரணை என்ற பெயரில் மட்டுமே அலக்களித்து அவர்களை விடுதலையும் செய்யக்கூடிய வகையில் காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்தார்கள் என்ற தகவலையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியுள்ளார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பதில் கூறாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார். நேரலையில்தான் பல உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் உண்மையான கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும். உதயநிதி கேள்வி கேட்டார், அதற்கான பதில்களையும் அமைச்சர்கள் தெரிவித்து விட்டார்கள். ஆனால் அதற்கு மறுபதிலை உதயநிதி கூறாமல் அவையிலிருந்து செல்வது சரியா என்று பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சில கேள்விகளையும் முன்வைத்துள்ளார். கோவில் நிதிகளை முறைகேடாக கடந்த ஆட்சியில் திமுக செய்ததாக குற்றச்சாட்டியுள்ளார். அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டுள்ளார். அதாவது, தினசரி 500 பேர் வரும் கோவில்களுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் சேகர்பாபு அமைச்சராக இருந்த பொழுது உத்தரவை பிறப்பித்தார். ஆனால் அந்த கோவில்களுக்கு கழிப்பறை கூட இல்லை. கிட்டத்தட்ட கோவில் நிதிகளை கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் கோவில் பணங்கள், உண்டியல் பணங்கள், நிதிகள் அனைத்துமே கமர்சியலாக தான் பயன்படுத்தி அதன் மூலம் வருவாயை ஈட்டுவதற்குத்தான் திமுக அரசு முயற்சி செய்ததாகவும் ஆதாரப்பூர்வமாக ரமேஷ் அவர்கள் தற்பொழுது சட்டப்பேரவையில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் முன்வைத்துள்ளார். இதற்கு பதில் கூற இதற்கு முன்னால் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்கள், நிதியாக நாங்கள் பயன்படுத்தியது ஆணையர்கள் IAS அதிகாரிகள் சொல்வதை கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் செய்தோம் என்று தெரிவித்தார். IAS பேச்சை கேட்பதற்காக உங்களுக்கு
மக்கள் ஆதரவை கொடுத்தார்கள். நீங்கள் எதை வைத்து பணம் வர வைக்க முடியுமோ அதைத்தான் செய்தீர்கள். கோவில் பணங்களை கோவிலுக்கு முழுமையாக செயல்படுத்தாமல், கோவில் வளர்ச்சிக்கு செயல்படுத்தாமல், மக்களை ஏளனமாகவும் மக்களை இழிவுபடுத்தும் விதமாகவும் கோவில்களில் சுகாதாரம் அடிப்படை வசதிகளை கூட மேற்கொள்ளாமல் நீங்கள் கடந்த ஆட்சியில் முறைகேடு செய்துள்ளீர்கள். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு கோவில் வளர்ச்சிக்காக நிதிகளை வழங்குவதற்கும் சித்த மருத்துவ உதவிகள் செய்வதற்கும் நிதிகளை கொடுப்பதாக இருந்தது. ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து பணத்தை பெறுவதா என்று கூறி அதை மறுத்துவிட்டீர்கள். இதற்கெல்லாம் யார் காரணம்? உங்களது சுயநலம்தான். மக்களின் வாழ்வாதாரத்தையும் அடிப்படை வசதிகளையும் பூர்த்தி செய்யாத திமுக கடந்த 5 ஆண்டுகளில் ஊழல்களை மட்டும்தான் செய்துள்ளது. கோவில் நிலங்கள், கோவில் பணங்கள், கோவில் நகைகள் பல இடங்களில் முறைகேடாகவும், பல கோவில்களில் நகைகள் காணாமல் போகியுள்ளதாகவும் தகவல்கள் என்னிடம் இருக்கிறது. அதை ஆதாரத்துடன் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவேன். அந்த துறை சார்ந்த மாஜி நிர்வாகிகள் அனைவரையும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிச்சயமாக செயல்படுத்துவேன் என்று சேகர்பாபு அவர்களுக்கு எதிராகவே பேசியுள்ளார். இதனால் கோவில் நகைகள், கோவில் பணங்களில் சேகர்பாபு முறைகேடு செய்தால் நிச்சயம் அதற்கான தண்டனை என்ன கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 3வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நேரலையில் பல உண்மைகள் தெரிய வந்துள்ளது. உதயநிதி அவர்கள் பொதுமேடையில் தான் வீரவசனம் பேசுகிறாரே தவிர சட்டப்பேரவையில் திமுக செய்த ஊழல்களை ஆதாரபூர்வமாக தாவேகாவின் அமைச்சர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது பதில் கூறாமல் அங்கிருந்து செல்வது நியாயமா? எதற்காக அங்கிருந்து செல்கிறார் என்ற கேள்விகளை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உங்களது வீரவசனம், உங்களது உருட்டுக்கள் அனைத்தும் தற்பொழுது வெளிவந்துவிட்டது. மக்கள் இனி இதற்கு ஒருபோதும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்த மாட்டார்கள். மக்களின் வரிப்பணங்கள் மக்களுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அதன் மூலம் நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கும், நீங்கள் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கும், கமிஷன் பெறுவதற்கும் இனி ஒருபோதும் இடம் கிடையாது. தாவேகாவின் ஆட்சியில் முதல்வர் விஜய் அவர்களது உத்தரவுக்கு இணங்க மிக சிறப்பான ஆட்சியே தமிழகத்தில் தாவேகா செயல்படுத்தும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். இதனால் 3வது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் காலையில் பரபரப்பாக இருந்தாலும் மதிய வேளையில் பதில்கள் மற்றும் கேள்விகளால் சுவாரஸ்யமாகவும் உண்மைகள் என்ன என்பதும் தெரிந்துவிட்டது. மக்களை உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர்கள் பதில் கூறிவிட்டார்கள். ஆனால் அந்த பதிலை கேட்க முடியாமல் உதயநிதி சட்டசபையிலிருந்து வெளியேறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.